ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாகவே டெய்லியும் நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே ஒரு ஸ்டேட்டஸை வைக்கிறத பழக்கமாகவே வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல நம்ம வாய்ஸை ஆட் பண்ணி கூட ஸ்டேட்டஸ் வைக்க முடியும். இந்த அப்டேட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை வாய்ஸை ஸ்டேட்டஸாக வைக்கிறது இப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் ஆகாமல் இருந்ததுன்னா ப்ளே ஸ்டோரில் போய் வாட்ஸ்அப்புன்னு டைப் பண்ணி அப்டேட் கொடுத்துங்க. அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்புக்குள்ளே வாங்க. இப்போ உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில். ஸோ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்ன்னு இருக்கும். அப்டேட்டை கிளிக் பண்ணிக்கங்க. அப்டேட்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருந்ததுன்னா மேலே மை ஸ்டேட்டஸ்ன்ட்டு இருக்கும். அதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா பென்சில் மார்க் இருக்கும். அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் உங்களுக்கு இந்த வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது. ஸோ இந்த வாய்ஸ் ரெக்கார்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க 30 செகண்ட் வரைக்கும் நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு நீங்கள் ஒரு வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும், அந்த ஸ்டேட்டஸை அவரு மட்டும்தான் பார்க்கணுங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு உங்களுடைய வாய்ஸை மட்டுமே ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது தான் பண்ணலாம். இல்லை உங்களுடைய பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படிங்கிறதா இருந்தாலும் உங்களுடைய வாய்ஸை கொடுத்துக்கலாம். டோட்டலாக 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். 30 செகண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டு நீங்கள் அதை ஸ்டேட்டஸாக வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் யாருக்கெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாய்ஸ் அப்படியே போகும். உங்களுடைய வாய்ஸை ஸ்டேட்டஸை வச்சுட்டு நீங்கள் அகைன் ப்ளே பண்ணி உங்கள் வாய்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குதுங்கிறத கேட்டுக்கலாம். சப்போஸ் டு பி உங்களுடைய வாய்ஸோட ஸ்டேட்டஸ் கிளியராக இல்லைன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிற அந்த டெலிட்டுங்கிற பட்டனை, அந்த ரீசைக்கிள் பின்னை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆயிரும். அகைன் நீங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாய்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா பிளேட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். என்ன மாதிரி கலரில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த கலர்லேயே உங்களுக்கு வாய்ஸும் அங்கே போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டேட்டஸை வச்சுட்டேன். என்னுடைய வாய்ஸ் எப்படி அங்கே வியூ ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இப்படி தான் வியூ ஆகும். ஸோ நம்மளுடைய வாய்ஸை நம்ம ஸ்டேட்டஸை வச்சுக்க முடியும். இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.